கடவுளுடைய பிள்ளையாக வாழுகிறேன் என்று சொன்னால் அது என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும், செயல்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அழைப்பு. அது எதுவென்று சொன்னால் 2வது வாசகத்தில் மிக தெளிவாக உண்மையாகவும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்தும் வாழ்வதுதான் சாத்தியமானது அப்படிங்கிறது. இயேசுவினுடைய நற்செய்தியை வாழ்வது, அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வது. கண்டிப்பாக எல்லாமே செய்யலாமா அப்படின்னு சொன்னா முடியாது. இயேசுவினுடைய போதனைகளை, இயேசுவினுடைய அந்த நற்செய்தியை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் வாழ முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக அது வாழ இயல முடியாத ஒன்று. ஆனால் அனைவருமே முயற்சி செய்யலாம். நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி செய்கின்ற பொழுது தோல்விகள் வரலாம். ஆனால் அதையும் தாண்டி கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நாம் தொடர்ந்து அதில் வாழ்வதற்கு ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது.